நேர்களுக்கு வணக்கம். இணைந்து கொள்வது முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் செய்திகளுடன் நான் ஃபஸ்ருல்லா முபாரக். முதலில் அவதானம் தலைப்பு செய்திகள். சிலாபம் மகாவிவ பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 4 உயிரிழப்பு. கொழும்பு டேம் வீதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணை. அமல் பெரேரா மற்றும் நதீமால் பெரேராவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு துபாய் குற்றவியல் திணைக்களம் நடவடிக்கை. மாத்தளையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் சிறப்பு கலையகம் அங்குரார்ப்பணம். காஷ்மீரில் மீண்டும் இந்திய ராணுவத்தினர் மீது தாக்குதல். முதலில் உள்நாட்டு செய்தி. சிலாபம் மகாவெவ பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 4:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. வவுனியாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி மின்மாற்றி மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவத்தில் மேலும் 19 பேர் காயமடைந்துள்ளதுடன் மாறுவில வைத்தியசாலையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் காயமடைந்த ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக சிலாபம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்து இடம்பெறும் போது குறித்த பஸ்ஸில் 30 பேர் பயணித்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு டேம் வீதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பில் வாழைத்தோட்டம் போலீசாரும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்தவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர் தெரிவித்துள்ளார். நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 28 வயதான இளைஞர் காயமடைந்ததுடன் அவர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வாழை தோட்டத்தைச் சேர்ந்த குறித்த இளைஞர் கால்பந்தாட்ட போட்டியொன்றில் விளையாடி சென்ற சந்தர்ப்பத்திலேயே துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது. பணம் கொடுக்கல் வாங்கலை அடிப்படையாக கொண்டு இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பிரதேசத்தில் பழ வியாபாரி ஒருவரிடம் கப்பம் கோரிய போதிலும் அதனை செலுத்தாத காரணத்தினால் அவரின் உறவினர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துபாயில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாடகர்களான அமல் பெரேரா மற்றும் அவருடைய மகன் நதீமால் பெரேரா ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு அந்நாட்டின் குற்றவியல் திணைக்களம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளதாக சட்டத்தரணி ஷாப்திக வெல்லப்பிலி தெரிவிக்கின்றார். 2 சந்தேக நபர்களின் மருத்துவ அறிக்கையை அடிப்படையாக கொண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ அறிக்கை கிடைத்தவுடன் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தல்காரரான மாக்கந்துரை மதுஷுடன் தொடர்புகளை பேணிய மேலும் சில பாதாள குழு உறுப்பினர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் திட்டமிட்ட குற்றச்செயல்களை தடுக்கும் பிரிவினரால் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக 24 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக போலீசார் கடமைகளில் ஈடுபட உள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையின் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். கொழும்பு மாவட்டத்தை மையமாக கொண்டு இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மாக்கந்துரை மதுஷ் உள்ளிட்ட குழுவினர் துபாயில் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் பாதாளக்குழு உறுப்பினர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் சக்தி ஸ்தலங்களில் முக்கியத்துவம் பெறுகின்ற மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி அம்மன் தேவஸ்தானம் வருடாந்த மாசி மக மகோத்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. மகோத்சவ பெருவிழாவை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் சிறப்பு நடமாடும் கலையகம் இன்று அங்குரார். மலையகத்தின் குடும்ப விழாவான மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மாசிமக மகோற்சவத்தில் பங்கேற்கும் திறமைசாலிகளின் ஊடகத்துறையில் களம் அமைத்துக் கொடுக்கும் நோக்கோடு நியூஸ் ஃபர்ஸ்ட் சிறப்பு கலையகம் ஆலய வளாகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் நாளை மறுதினம் வரை செயற்படவுள்ள இந்த நடமாடும் கலையகம் இன்று முற்பகல் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அறங்காவலர் சபை உறுப்பினர்கள், சக்தி எஃப்எம் குழாத்தினர், அனுசரணையாளர்கள் மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வில் வயது வேறுபாடின்றி பலரும் தமது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இவர்களில் விசேட திறமையை வெளிப்படுத்தும் இருவருக்கு நாளை மறுதினம் சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டின் அரிதான திரையில் தோன்றி செய்தி வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது. அத்துடன் சக்தி எஃப்எம்மில் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளை வாசிப்பதற்கான அரிய சந்தர்ப்பமும் கிட்டவுள்ளது. திட்டத்தின் மற்றும் ஒரு கட்டம் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தற்பொழுது மாத்தளை என்ன நடைபெறுகிறது என்பது தொடர்பான தகவல்களோடு நேரடியாக இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. வணக்கம் ரவிரகு.
வணக்கம் பசோலா நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய நேர வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் தேவஸ்தான வருடாந்த மாசிமக மகோற்சவத்தை முன்னிட்டு இம்முறை நியூஸ் ஃபர்ஸ்டினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திரை பரீட்சை மற்றும் குரல் தேர்வு என்பன கோயில் வளாகத்தில் அமையப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய விசேட கலையகத்தில் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று முற்பகல் எங்களுடைய இந்த திரை பரீட்சை மற்றும் குரல் தேர்வு ஆகியன ஆரம்பிக்கப்பட்டன. குறிப்பாக ஆலய வளாகத்திற்குள் வருகை தரும் அனைத்து இளைஞர் யுவதிகளுக்கும் எங்களுடைய இந்த அருமையான தருணத்தை வழங்குவதற்கு நாங்கள் பார்த்திருக்கின்றோம். செய்தி வாசிப்பதில் ஆர்வமிக்க இளைஞர் யுவதிகளுக்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் திரையில் தோன்றுவதற்கான அரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முகமாக எங்களுடைய இந்த திரை பரீட்சை மற்றும் குரல் தேர்வு என்பன நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினமும் நாளையும் நாளை மறுதினமும் எமது குரல் தேர்வு மற்றும் திரை பரீட்சை ஆகியன நடைபெற இருக்கின்றன. இதில் தெரிவு செய்யப்படக்கூடிய இளைஞர் யுவதிகளில் இருவருக்கு சக்தி டிவி மற்றும் சக்தி FM ஆகியவற்றில் நேரடியாக செய்தி வாசிப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம். ஆகவே அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி அம்பிகை தேவஸ்தான மாசிமக மகோற்சவத்திற்கு வருகை தரும் அனைத்து இளைஞர் யுவதிகளும் நீங்களும் இங்கு வருகை தந்து உங்களுடைய திறமைகளையும் வெளிக்காட்ட முடியும் என்பதை இந்த வேளையில் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். ஆகவே செய்தி வாசிப்பதற்கு ஆர்வம் இருந்தால் நீங்களும் வருகை தாருங்கள். உங்களுக்கான களத்தை அமைத்து தருவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் நாம் தயாராக இருக்கின்றோம். இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக கொண்டு வர நாம் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக விசேட கலையகத்திலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. மலையகத்தின் குடும்ப விழா மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான மாசிமக மகோற்சவ பெருவிழா இம்மாதம் 18ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி வரை மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான வளாகத்தில் சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டின் நடமாடும் விசேட கலையகத்தில் திரை பரீட்சை மற்றும் குரல் தேர்வு. செய்தி வாசிப்பதில் திறமையை வெளிப்படுத்துவோருக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் திரையிலும் வானலையிலும் செய்தி வாசிப்பதற்கான அரிய வாய்ப்பு. அருள்மலை பொழியும் முத்துமாரியம்மனின் பஞ்சரத அழகு கண்டு சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டின் கலையகம் காணவாரீர். இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் மணித்தியால செய்திகளிலும் உங்களுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். செய்திகள் தொடர்கின்றன. மினுவாங்குடை பீலவத்த சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தில் சிரேஷ்ட கலைஞர்களை கௌரவிக்கும் நிகழ்வு ஒன்று இன்று இடம்பெற்றது. கலைஞர்களை கௌரவிக்கும் நோக்கில் பரவாகர சந்திரரத்ன தேரரினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச கலந்து கொண்டிருந்தார். මේ රට තුළ පැතිරලා තිබෙන මත්ද්‍රව්‍ය පිළිබඳ ප්‍රශ්න පාතාලය වැනි ප්‍රශ්න සියල්ලක්ම எமது சமூகத்தின் நற்குணங்கள் மறைந்து சென்றதனாலேயே இந்த நாட்டில் போதைப்பொருள் பிரச்சினை, பாதாள குழு பிரச்சினை விரிவடைந்துள்ளன. என்று இந்த குரங்குகளின், காகங்களின், ஈக்களின் உரிமைகளை வென்று கொடுக்க அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் ஏழைகளுக்கு கரம் கொடுக்க, பெற்றோர்களை பாதுகாக்க எவருமில்லை. வரலாற்றில் இதுபோன்று மகாசங்கத்தினர் தலையீடு செய்வதனூடாகவே சமூகத்தை நல்வழிப்படுத்த முடியும். பகுத்தறிவு, சுய கட்டுப்பாடு இல்லாவிட்டால் சட்டங்களினால் மாத்திரம் சமூகத்தை முன்னோக்கி இட்டுச் செல்ல முடியாது. ඇතිකරගන්න පුරුදු කරන්නේ නැතුව නීති රීති වලින් පමණක් සමාජයේ ඉදිරියට ගෙනියන්නට පුළුවන් කමක්. கிங்ஸி வீதி சுற்றுவட்டத்திலிருந்து கேரி கல்லூர் சுற்றுவட்டம் வரையிலான பகுதியில் ஒரு வழி போக்குவரத்துக்காக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று முதல் வார நாட்களில் ஹோட்டன் பிளேஸ், கிங்ஸி வீதி சுற்றுவட்டத்திலிருந்து கேரி கல்லூரி சுற்றுவட்டம் வரையிலான பகுதியில் காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை ஒரு வழி போக்குவரத்தாக மட்டுப்படுத்தப்பட உள்ளது. ஆயுர்வேத சுற்றுவட்டத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் வாகனங்களின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கிங்ஸி சுற்றுவட்டத்திலிருந்து கேரி கல்லூரி சுற்றுவட்டம் வரை பயணிக்கும் வாகனங்கள் மருதானை, பொரளை வீதிகளின் இரு மருங்கிலும் அல்லது கிங்ஸி பகுதியூடான வோர்ட் பிளேஸின் இரு மருங்கிலும் பயணிக்க முடியும் என போலீசார் வாகன சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர்.